வான்கோழி கிரில் டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல மண்ணில் போட்டு பயங்கரமா சமைக்கிறோம், அதிரடியா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ருசிக்கலாமா? அப்படி பயங்கர ஹார்டா இருக்கு. இல்ல இல்ல ஓடு போரு என்ன மொத்தமா இருக்குதுன்னு. இது என்னது? அதான் நினைக்கிறேன், அதான் வந்து வான்கோழியோடைய தாடி. ஓ, மழை வருது. ப்ளீஸ் ஒரு 1 hour வெயிட்டிங் ஃபார் மீ. சொல்லினா என்கிட்ட சொல்லினா நானும் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அதுக்குள்ள தாடி வேற கிளப்பு. பாரபட்சம் இல்லாம கரெக்டா இன்னும் மேஜிக் பண்றீங்க. என்ன பண்ணுங்க? அதாவது பண்றேன் ஒரு மேஜிக். மஞ்சள் கலர்ல இருக்கு, அதுதான் மேஜிக்கு. எப்படி? இது எதுக்காக பண்றது? கோழி மேலாம் கிருமி இருக்கும்ல, அதுக்காக போட்டு க்ளீன் பண்ணிட்டு அந்த கிருமி எல்லாம் போயிடும். வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றப்போ வாசனையாக இருக்கும். முக்கியம் மழை இங்க வருதோ இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வருது, நம்ம சீக்கிரம் வேலையை முடிக்கணும். கை பக்கத்தில் வைக்காதா? ஓகே ஓகே, போதும். ரொம்ப சார்பாக இருக்குது. ஓகேவா? காற்று தான் இருக்கும், நுரையெல்லாம் இருக்குது. உள்ள பேர் காற்று இது இல்லப்பா, இதுவுமே கொழுப்பு தான் நினைக்கிறேன். ரொம்ப பக்கமாக போட்டுறாதீங்க. பக்கம் தான் போகணும். நல்லா பேஸ்ட் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். உப்பு கலந்துக்கலாம். அங்கே போட்டு நல்லா கோழியில் தடவிக்கலாம். நல்லா மசாலாவில் குளிப்பாட்டியாச்சு. வந்து இது காயற வரலாம். நம்ம ராக்கி பாய் வாங்க, இதை பாருங்க. நான் கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்துடுறேன், கை கிள்ளிட்டு வந்துடுறேன். இதை பார்த்துட்ருங்க. கழுவுறதுக்கா 10 மணி இல்லை கோழிக்கு. ஓகே தான் இந்த இடம் போதுமா? மெது பார்த்து போதும். நீ என்ன சொன்னாலும் எனக்கே தெரியல, தெரியும். என்ன நெய் சேர்த்தியாச்சு, வேறு என்ன சேர்த்தலாம். ஓகே, சமைச்சிடலாமா? அதெல்லாம் எங்க எரியிற மாதிரி விட்டுங்கன்னா நனைஞ்சு போன எடுத்துக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்துருவோண்ணே, தாண்டெல்லாம் வரல. ஓகே, இதுதான் எங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைல். அதுதான் நம்மளால நிறைய மேலேயே போட்டுருக்கு. மேலே ஏறி மெயின்டைன் பண்ணா கை பக்கத்தில் போகாதீங்க, சுடுது. நேராக தூக்கி ஆட்டி விடாது, கிராஸா அதோட தூக்காத, கோழி மட்டும் தூக்கு. அப்படி அதெல்லாம் வராது. கீழே கட்டிக்கிறோம். வந்துருச்சா? வந்துருச்சு. கறி அருமையாக பாரு பிடிக்குதுன்னு.
பயங்கரமாக வந்து போச்சு. வாசனையே சூப்பராக இருக்குதுப்பா. முன்னா ஒரு காலை குடி வேவலாங்கிற எப்படி வந்து போச்சு பாரு. இல்லை இருந்து போச்சா? சரியான சாஃப்டாக இருக்குது. அப்போ அதுலேயே போடு. அருமையாக வந்துருக்கு. சூப்பரான சமையல். வேற மாதிரி மயோனஸ் ஆனியன் ஒரு பீஸ் அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வேலை முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாரம் இனிமேல் போடுற வீடியோஸு அப்போ தான் உங்களுக்கு வரும். மாதிரியே செமையாக சமைக்கிறோம், சூப்பராக ருசிக்கிறோம்.